உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க எல்லாரும், அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் ஆனாலும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே கொஞ்சம் தப்பிச்சு. ஆனால் நல்ல வேலை விழலை, கொஞ்சம் தாங்க, இல்லைனா நல்ல வேலையா ஏதோ பிடிச்சி கொஞ்சம் நின்றுட்டங்க அப்படின்னு சொல்கிற வழக்கம் நம்மிடத்தில் உண்டு. இதைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆனாலும் என்று சொல்லுகிறார். முதல்ல என் கால் தள்ளாடுதலுக்கும் சற்று தப்பிற்று, என் அடிகள் சறுக்குகிறதற்கும் சற்று தப்பிற்று. சற்று சற்று சற்று. அப்போ இந்த கொஞ்சம் 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 என்பது நம்ம எல்லாருமே அதிகமாக நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனாலும் என்று அவர் ஆரம்பிக்கிறதற்கான அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி, இவருடைய காரியம் என்ன, இவர் எப்படிப்பட்டவர், இந்த காரியத்தை குறித்து அவர் எழுதி வைக்கும்படியான அவருடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை விளக்கி காட்டினால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நான் உங்களை கொண்டு செல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை அவர் ஆளுகை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை நாம் வாசித்தோம். அப்போ இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார் என்று சொன்னால் ஆசாப் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். சங்கீதத்தை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தாவீது எழுதியிருக்கிறார், ஆசாப் எழுதியிருக்கிறார், மோசே எழுதியிருக்கிறார், கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி பலர் சங்கீதத்தை எழுதி 150 சங்கீதங்கள் இந்த வேதாகமத்திலே நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆசாப் அந்த சங்கீதத்தில் அவர் மொத்தமாக எழுதின சங்கீதங்கள் 12 என்று சொல்லப்படுகிறது. 50வது சங்கீதத்தையும் ஆசாப் தான் எழுதியிருக்கார். நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த 73லிருந்து 83ஆம் சங்கீதம் வரைக்கும் இவர் எழுதியிருக்கிறார். 84ஆம் சங்கீதத்தை கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று அங்கே மேலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், இப்படி 12 சங்கீதங்களை எழுதின இந்த ஆசாப், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று அவர் சொல்லுகிறதனுடைய நோக்கம் நமக்கு என்ன இதில் புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா, ஓஹோ 12 சங்கீதத்தை எழுதின அவருக்கு கோடு கொஞ்சம் தள்ளாடி இருக்குதோ, அவருக்கு கோடு அடிசறுக்கி இருக்குதோ. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். அவர்களில் ஆசாப் தலைவனும், போதும், அவர்களில் ஆசாப் தலைவனும் அவனுக்கு 2வதுமாக இருந்தான். எங்கே அவன் தலைவனாய் இருந்தான் என்று சொன்னால் மேலே உள்ள வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள் 4. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு யாரு நியமித்தது? மேலே உள்ள வசனத்தை வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவிலே
அவர்கள் தேவனுடைய பெட்டியை வைத்து அங்கே துதித்து பாடி புகழுவதற்காக இந்த ஆசாபை தாவீது அங்கே நியமித்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தாவீது நியமித்த பொழுது இந்த ஆசாப் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னால் அவன் அங்கே தலைவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே 16:37 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 16:37 பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாபையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்தான். இவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அன்றாட முறைமையின்படி இவன் கர்த்தரை சேவிக்கிறவனாக இருக்க வேண்டும். நம்மை போல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரவன் கிடையாது இந்த ஆசாப். அப்ப இவன் நித்தம் கர்த்தரை சேவிக்கும்படியாக தாவீதினாலே இவன் நிறுத்தப்பட்டான், இவன் தலைவனாக்கப்பட்டான். இவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கர்த்தரை சேவிக்கும்படியாக இந்த ஆசாப் நித்தமும் அவன் நிறுத்தப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நீங்கள் இந்த ஆசாபை குறித்து அறிய வேண்டுமானால் அதே 1 நாளாகமம் 25 முதலாவது வசனத்தை வாசித்து பார்த்தால், மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். போதும். முதல்ல இந்த ஆசாப் யாரு? தலைவனாக்கப்பட்டவன். எதற்கு? பாடலை பாடும்படி. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்தி பாடும்படியாக தலைவனாக்கப்பட்ட இந்த ஆசாப். இரண்டாவது அந்த ஆசாபை குறித்து வாசித்தோம். அவன் நித்தமும் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கக்கூடிய ஆசாப் என்று பார்த்தோம். இங்கே 25:1 சொல்லப்படுகிறது, மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பூறுகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். முதலாம் பாடகன். இங்கே சொல்லப்படுகிறது அவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை குறித்தும் இந்த பாடகனை குறித்தும் இன்னும் நீங்கள் விவரமாய் அறிய வேண்டுமானால் 2 நாளாகமம் 29 அதிகாரத்தின் 30வது வசனத்தை வாசிப்போமா? 2 நாளாகமம் 29:30. அதான். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால். யார் இங்கே ஞான திருஷ்டிக்காரன்? ஒரு பாடகன், அவன் தீர்க்கதரிசி. அவனை குறித்து அவனுடைய வளர்ச்சியை இங்கே வேதத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அவன் ஞான திருஷ்டிக்காரன். அப்போ இந்த ஆசாபனுடைய காரியங்களை நம்ம இப்படியே 35:15 வாசிப்போம். கொஞ்ச நேரம் இந்த ஆசாபை குறித்து சொல்லி பிற்பாடு உங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்துக்குள் கொண்டு போக. 35:15 தாவீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய எதுத்தூனும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர் வாசிக்கிறதை நிறுத்துவோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஆசாபின் புத்திரராகிய பாடகர். முதல்ல பாடினவன் யாரு? அப்ப முதல்ல பாடினவன் ஆசாப். அதுதான் நம்ம வாசிட்டோமே. முதல்ல பாடினவன் யாரு? அப்பா. இப்ப யார் பாடுறா? பிள்ளை. பாட்டு பாடுற பிள்ளைங்க, பாட்டு பாடுற பிரதர்ஸ், பாட்டு பாடுற சிஸ்டர்ஸ். என் பிள்ளை பாடுது, நல்லா பாடும் என் பிள்ளை. பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா நல்லா பாடுவாங்க. இருக்கா? சபையில் இருக்கா? நிறைய பிள்ளைங்களுக்கு பாடல் ஆராதனையே தெரியாது, நிறைய பிள்ளைங்களுக்கு சபையே தெரியாது, நிறைய பிள்ளைங்களுக்கு இங்கே நிறைய பெற்றவங்க வந்திருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சபைனாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சபை எப்படி தெரியும், அவன் பிள்ளைங்களை எப்படி தெரியும்? அப்போது இன்னைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. முதலாவது, அவன் ஒரு பாடகன். அவனை தாவீது தலைவனாக ஏற்படுத்தினான்.
இரண்டாவது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். மூன்றாவது அவனை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது அவனுடைய குமாரர், அவனுடைய பிள்ளைகள் அங்கே என்ன செய்கிறார்களா? பாடுகிறார்கள். இது என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. அப்பா பாடுறாரு, அப்பா பாட 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 இந்த பிள்ளைகளும் கேட்க 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 இப்போ பிள்ளைகள் பாட ஆரம்பித்து விட்டார்கள். இது இந்த ஆசாப்பினுடைய சரித்திரம். அதோடு கூட மாத்திரமல்ல, அவனை குறித்து இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா? எஸ்ரா 3:10. சீக்கிரம். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது, சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிற போது, இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே, தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களையும் கொட்டுகிற ஆசாபின் புத்திரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது இங்கே வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு நிற்கிற யார்? ஆசாபின் புத்திரர். ஆசாபின் புத்திரர். ஒரு ஆசாப், அவனை குறித்து, அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே மேன்மையாக 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 எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. தகப்பன்மார்கள் கவனிக்க வேண்டும். என் பிள்ளை படிச்சிட்டா என் பிள்ளை பெரிய ஆளாயிடுவான். கர்த்தருக்கு பயப்படாமல் ஒரு பிள்ளை வளர்ந்து அவன் பெரிய ஆள் ஆறதுனால ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன பெரிய லாபம் கிடைச்சிட போகுது? கிடைக்குமா? கிடைக்காது. பிரதர் சொல்லிட்டாரு, கிடைக்காது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையினுடைய பெற்றோருக்கு அங்கே என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ இங்கே இந்த ஆசாபை குறித்து நாம் பார்க்கும்போது, முதல்ல அவன் பாடகர் குழுவினுடைய தலைவனாக இருந்தான். இரண்டாவது அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது அவனை ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது அவனுடைய குமாரர்கள் அங்கே பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லப்படுது. வஸ்திரம் தரித்து பூரிகைகளை வாசித்து கர்த்தருடைய பாடலை பாடும்படியாக இந்த ஆசாபின் குமாரர்களை தேவன் அங்கே உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னார், இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லவென்று சொன்னால் நீங்கள் விரும்புகிற விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசாப் ஒரு காரியத்தை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். என்னவென்று சொன்னால், நான் இவ்வளவு பெரிய ஆளுதான், 12 சங்கீதங்களை எழுதும்படியாக ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்படி 12 சங்கீதங்களை எழுதின இந்த ஆசாப் இந்த 73:2 சொல்லுகிறான், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. அப்போ ஏன் அவர் இந்த வார்த்தையை இங்கே அவர் குறிப்பிட்டு அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ நான் உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். இந்த ஆசாப்பினுடைய கால்கள் தள்ளாடினதற்கும் அவனுடைய அடிகள் சறுக்கும்படியான ஒரு நிலைமை வந்ததற்குமான காரணத்தையும் உங்களுக்கு சொல்லி, ஏன் அவனுக்கு அந்த நிலைமை வந்தது என்றும், அதனால் அவன் தன்னை எப்படி அவன் மாற்றிக்கொண்டு இன்றைக்கும் அவன் தேவனோடு கூட வாழுகிறான், அந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டதற்கான அனுபவம் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆனாலும் என்று சொல்லும்போது முன்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு.
இல்லாம அந்த ஆனாலும் என்கிற வார்த்தை அங்க வர வேண்டிய வேலை இல்லை. நான் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு கால் தள்ளாடினதோ அடிகள் சறுக்கினதோ எனக்கு பெரிதாக தோன்றாமல் ஆனாலும் என்று ஏன் சொல்லப்பட்டது? அப்ப ஆனாலும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கான காரணம் என்னவென்று சொல்லி நான் மீண்டும் அந்த வசனத்தை, அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது தேவன் அந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அது 73ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்தை வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாருன்னு எழுதின இந்த ஆசாப் 2வது வசனத்தை சொல்றான், என் காலு தள்ளாடுது, என் அடி சறுக்குதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப அங்க ஒரு கேள்வி வருகிறது. தேவனே சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நீர் நல்லவராய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஆசாப் அந்த 73வது சங்கீதத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 73ஆம் சங்கீதத்துக்கு வந்துருவோம். எல்லாரும் 73ஆம் சங்கீதத்தினுடைய அந்த முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் பார்த்தோம். இப்பொழுது இந்த ஆசாப் என்ன சொல்லுகிறார்? அவர் 13வது வசனத்தை சொல்லுகிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று நான் அறிந்ததினாலவே அந்த 13வது வசனத்தை அவர் எழுதுகிறார். வாசிப்போம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று சொல்லுகிறார். ஒன்றை கவனியுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர் என்ற இந்த ஆசாப் அறிந்திருந்தபடியினாலே இப்ப அவனுடைய இருதயத்துல எந்த குற்றமும் இல்லாத போது அவன் இருதயத்தை சுத்தம் பண்றான். அவன் இருதயத்துல என்ன இல்ல? குற்றமே இல்லை. ஆனா அவன் இருதயத்தை சுத்தம் பண்றான். அவன் கைகளிலே எந்த ஒரு அழுக்கும் இல்லை. ஆனா அவன் கையை கழுவுறான். ஏன் இருதயத்தை சுத்தம் பண்ணினான்? ஏன் அவன் கைகளை விருதாவாக கழுவினான் என்று சொன்னா, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறாரே, அதனால என் இருதயத்தை நான் சுத்தம் பண்றேன், என் கையை நான் கழுவுறேன். ஏன் என்று சொன்னால் எனக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் குற்றமில்லாத இருதயத்தை கழுவினான். குற்றமில்லாத இருதயத்தையும் கையையும் அவன் கழுவி தேவனை எப்போதும் தனக்கு நல்லவராகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். இன்று நம்மில் எத்தனை பேர் இதை செய்திருக்கிறோம்? உங்ககிட்ட குற்றம் இருக்குங்க, உங்க இருதயத்தை கழுவுங்கன்னு சொன்னா நம்ம ஒத்துக்குவோமா? யார் என்ன பார்த்து சொல்றது? யார் இருதயத்துல குற்றம் இருக்குன்னு சொல்லி திரும்பி கேள்வி கேட்கிற துணிச்சல் நம்மில் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. நான் என் இருதயத்தை விருதாவாக சுத்தம் பண்றேன், என் கையை நான் சும்மாவே கழுவுறேன், குற்றம் இல்லை, என் இருதயத்தில் குற்றம் இல்லை, என் கையில குற்றம் இல்லை, ஆனாலும் நான் கழுவுகிறதற்கான காரணம் என்ன? சுத்தமா வச்சுக்கிறவங்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு நல்லவராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் இவ்வளவையும் அவன் செய்தான். அல்லேலூயா. இவ்வளவும் செய்தான், இவ்வளவும் செய்கிறான். என்னுடைய இருதயத்தில் ஒரு குற்றமும் இல்லைங்க, என்னுடைய கைகளில் எந்த ஒரு அழுக்கும் இல்லை, ஆனால் நான் என்னை சுத்தம் பண்ணுறேன், நான் சுத்தம் பண்ணுறேன், விருதாவாக சுத்தம் பண்ணுறேன், வேஸ்ட்டாக தண்ணியை வேஸ்ட் பண்ணுறேன். நம்ம மாடலில் சொன்ன போனால் நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணி நான் என்னை கழுவுறேன், என்னை சுத்தமாக்குறேன். ஏன்? கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அதிகமாக பிரயாசப்படுறேன்? யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஏன் என் கைகளை நான் கழுவினேன், ஏன் என் இருதயத்தை நான் சுத்தம் பண்ணினேன் என்று சொன்னால், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர் என்பதை நான் அறிந்ததினாலே நான் அடிக்கடி என்னை சுத்தம் பண்ணுறேன். ஆனால் ஆசாப் சொல்கிறான், என் கழுவுற அளவுக்கு ஒரு பாவமும் என்கிட்ட. எவ்வளோ தைரியம் பாருங்க, எவ்வளோ துணிச்சலான ஒரு வார்த்தை இல்லை. எல்லாராலும் சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஒரு குற்றமும் இல்லை, நான் கழுவுறேன், ஒரு பாவமும் இல்லை, நான் கழுவுறேன். ஆனால் நம்மகிட்ட பாவம் இருக்கு, குற்றம் இருக்கு. ஆனால் கழுவப்படுதல் என்பது நம்ம ஒருவரிடத்திலும் கிடையாது. செய்கிறதையே திரும்ப செய்கிறோம். கேட்டா அவன் செய்யலை, அவ செய்வா, நீ செய்யலாமா?
அவன் செய்வான், நீ செய்யலாமா? அது அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதை யாரும் இந்த சபையில் உள்ள எல்லாருக்கும் பொதுவாக சொல்லுகிறேன். அவன் செஞ்சான் நான் செஞ்சேன், அவன் செஞ்சான் நான் செஞ்சேன்னு சொல்ற உங்களில் ஒருவருக்கும் தேவன் நல்லவராக இருக்க போவது இல்லை என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பலவீனம், எனக்கு பாவம் செய்யணும்னு எனக்கு ஒரு தோணுதல், நான் பாவம் செஞ்சிட்டேன். அதை தான் அவன் சொன்னான். என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், வேற எவனும் காரணம் இல்லைன்னு சொன்ன இந்த ஆசாப் சொல்லுகிறான், என் இருதயத்தை நான் விருதாவாக கழுவினேன், என் கைகளை நான் சுத்தம் பண்ணுகிறேன். காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்தா மட்டும் போதும். பார்க்கிறவன் இந்த பைத்தியக்காரன் எப்ப பார்த்தாலும் இருதயத்தை கழுவுறான், எப்ப பார்த்தாலும் கையை கழுவுறான், இவனுக்கு பைத்தியமோ என்னவோ என்று மற்றவர்கள் சிரிப்பார்கள். ஆனாலும் சிரிக்கட்டும், தேவன் எனக்கு நல்லவராய் இருந்தால் போதும் என்று சொல்லி வாழ்ந்த இந்த ஆசாப் சொல்லுகிறான், ஆனாலும் என் கால் கொஞ்சம் தள்ளாடிடுச்சு. என்னடா மறுபடியும் 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 ஆனால் அப்படின்னு சொன்னா 3வது வசனத்தை வாசிக்க பார்ப்போமா? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன், வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இவருக்கு கால் தள்ளாடிருச்சு, ஏன் இவருடைய அடிகள் சறுக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. நான் பொல்லாதவர்களை பார்த்தேன், வீம்புக்காரரை பார்த்தேன், அநியாயக்காரனை பார்த்தேன், பெருமை உள்ளவனை பார்த்தேன். அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு நரற்படும் வருத்தம் அவனுக்கு இல்லை. அவன் நல்லா இருக்கிறான், அவன் சந்தோஷமா வாழ்றான், பாவிக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனா என்கிட்ட ஒரு குறைவுமே இல்லாம நான் கழுவி 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 என்னை நான் சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா சில வேளைகளிலே என்னிடத்திலே குறைவுகள் காணப்படுகிறது, என்னிடத்தில் பலவீனங்கள் காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் நான் தவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். இப்படி எல்லாம் நடக்கிறதை பார்க்கும்போது வீம்புக்காரன் நல்லா இருக்கான், துன்மார்க்கன் நல்லா இருக்கான், பாவி நல்லா இருக்கான், விபச்சாரம் செய்கிறவன் நல்லா இருக்கான். ஆனா ஒரு குற்றமுமே இல்லாத எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் எதற்காக வருகிறது என்று நான் நினைக்கும் போது என் காலு கொஞ்சம் தள்ளாடுது, என் அடி கொஞ்சம் சறுக்குது. எதை பார்த்தான் ஆசாப்? பாடகர் குழுவினுடைய தலைவனாகிய ஆசாப், தீர்க்கதரிசியாகிய ஆசாப், ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப் தனக்கு பின்பாக கர்த்தருக்கு துதி செலுத்தும்படி தன்னுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வளர்த்தெடுத்த இந்த ஆசாபினுடைய கால்கள் தள்ளாடுகிறதற்கும் அவனுடைய அடிகள் சறுக்குதலுக்குமான காரணம் என்ன? அவன் நீதிமான பார்க்கல. யாரை பார்த்துட்டான்? துன்மார்க்கனை பார்த்துட்டான். துன்மார்க்கனுடைய வாழ்வை இவன் கண்டபோது, ஐயோ துன்மார்க்கன் எவ்வளவு நல்லா இருக்கிறான், துன்மார்க்கன் கார்ல போறான், துன்மார்க்கன் ஃப்ளைட்ல போறான், நானோ இன்னும் சைக்கிள்ல போயிட்டே இருக்கிறேனே, ஆனா என்னுடைய குற்றமே இல்லையே, என்னுடைய கைகளில் எந்த ஒரு குற்றமும் இல்லாம, என் இருதயத்தில் ஒரு குற்றமும் இல்லாம நான் என்னை கழுவி 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 நான் பரிசுத்தமா இருக்கிறேனே என்கிற எண்ணம் இந்த ஆசாவுக்குள்ள வந்தபோது அவன் சொல்லுகிறான், என் கால் தள்ளாடுகிறது, என் அடிகள் சறுக்குகிறது, ஆனா ஜஸ்ட் மிஸ். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அந்த தைரியம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கு? விபச்சாரம் செய்கிறவனை பார்க்கும்போது அவன் விபச்சாரம் செஞ்சு செஞ்சு அவன் நல்லா தானே இருக்கான், நாம விபச்சாரம் செஞ்சா என்ன? கொள்ளையடிக்கிறவனை பார்த்து அவன் கொள்ளையடிச்சு நல்லா தானே இருக்கான், நம்ம கொள்ளையடிச்சா என்ன? கொள்ளையடிக்க போகும்போது சில நேரம் கொலை பண்ண வேண்டிய வந்துடுது, கொலையும் பண்ணிட்டோம், என்ன இப்போ? அதனால துன்மார்க்கன் நல்லா தானே இருக்கான், துன்மார்க்கன் நல்லா தானே இருக்கான். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் வருது இல்லை? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாவி
அவங்க வீட்டில் டெய்லி பிரியாணி. ஆனால் நான் கர்த்தருக்கு பயந்து என் இருதயத்தை கழுவி 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 நான் டெய்லி கஞ்சி குடிக்கிறேன் அப்படின்னு எத்தனை நேரம் துன்மார்க்க மேலே பொறாமல் வருது, துன்மார்க்க மேலே எத்தனை நேரம் கண்ணு போடுறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? என் கால் தள்ளாடுதுங்க, என் அடி சறுக்குதுங்க. அதனால தான் இவன் ஒத்துக்கொள்ளுகிறான். நான் இத்தனை பெரிய மனிதனாக இருந்தும், இத்தனை ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானா இருந்தும் ஒன்றையும் நமக்கு அவன் மறைத்து வைக்காமல் அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். என் கால் சறுக்குதலுக்கும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்பாங்க. அவன் கேட்குறான்னு சொல்லி நீங்களும் நாங்களும் ஒழுங்கு தப்பி தெரியக்கூடாது. அவன் கேட்டுட்டு போகிறாங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர். அவன் என்ன பார்த்து சொல்றது? தேவன் நல்லவர். அதனால தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட, தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட நான் வாழ வேண்டும். ஆனால் நான் யாரை பார்த்து வாழுகிறேன்? நான் துன்மார்க்கனை பார்த்து வாழ்கிறேன். துன்மார்க்கனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வீம்புக்காரன் என்று சொல்லப்படுகிறது. நான் வீம்புக்கு வாழ்றான் பாருங்க. அவன் செய்யறானே இவன் செய்யறான், அவன் பேசினானே இவன் பேசினான், அவன் சொன்னானே இவன் சொன்னான், அவன் விபச்சாரம் பண்ணானே இவன் விபச்சாரம் பண்ணுவான், அவன் ஒரு பொண்ணை பார்த்தானே அப்ப நான் பார்த்தா என்னன்னு இவன் பாப்பா, அவ ஒரு பையனை பார்த்தாலே நான் பார்த்தா என்னன்னு இவ பாப்பா. இதெல்லாம் துன்மார்க்கருடைய வாழ்வு, வீம்புக்காரருடைய செய்கைகள். இவர்களுக்கு என்றைக்கும் தேவன் நல்லவராக இருக்க போவது இல்லை. இது சத்தியம். நீங்க எங்க போனீங்க? துன்மார்க்க நல்லா தானங்க இருக்கான், பாவி நல்லா தானே இருக்கான், வீம்புக்காரன் நல்லா தானே இருக்கான். துன்மார்க்கனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு எனக்கு நேரம் முடிய போகிறது. சங்கீதம் 37 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37 35 வாசிப்போம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். ஆனா இங்கே ஒரு ஒளிந்து போற ஆனாலும் இருக்குது. ஆனாலும் துன்மார்க்கன் என்ன செய்தான்? ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், காணப்படவில்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆனாலும் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. யாரு? துன்மார்க்கன். கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் வளருகிற ஒரு மரத்தை போல இருந்தானா. அவனுடைய நிலம் இல்லை. நீங்க அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தனக்கு ஏற்ற நிலத்தை அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான். அந்த நிலம் அவனுக்கு சொந்தமான நிலம் கிடையாது. துன்மார்க்கன் என்ன செய்வான்? அடுத்தவனுடைய நிலத்தை தான் என்ன பண்ணுவான்? வஞ்சித்து எடுத்துக்கொள்வான். தனக்கேற்ற ஒரு நிலத்தை அவன் எடுத்துக்கொண்டான். அது அவனுடைய நிலம் அல்ல. ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுதான் துன்மார்க்கனுக்குடைய முடிவு. ஆனா நாம என்ன செய்யறோம்? துன்மார்க்கன் நல்லா இல்லையா, துன்மார்க்க செழிப்பா இல்லையா, துன்மார்க்க சந்தோஷமா இல்லையான்னு சொல்லி துன்மார்க்கனை பார்த்து 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 நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் அநேக நேரம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது. அப்போ எனக்கு தேவன் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறபடியால் என் இருதயத்தை நான் கழுவுகிறேன், என் கைகளை நான் கழுவுகிறேன். ஏன்? தேவன் எனக்கு நல்லவராக அவர் இருக்க வேண்டும். இப்படி சொன்ன ஆசா அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவர்களுக்கு ஒரு தொல்லையும் இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறானே என்று நான் நினைத்த போது என் கால் தள்ளாடினது, என் அடி சறுக்கிற்று. ஆனால் அப்படி நிறைய வசனத்தை அவர் வாசிச்சுட்டே வரும்போது
இப்போதான் நான் சொன்ன அந்த தலைப்பை உங்களிடத்திலிருந்து அதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சொல்கிற இந்த பதிலுக்காக தான் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த செய்தியை, இந்த செய்தி மாத்திரமல்ல இன்னும் எத்தனை செய்திகளை கொடுத்தாலும் அந்த செய்தியில் நீங்கள் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா? அந்த செய்தியை கேட்டிருக்கிற நீங்கள் அந்த செய்தியின்படி நடப்பீர்களா நடக்க மாட்டீர்களா என்பதை உங்களை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அங்கே ஆசாப் சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் கண்டபோது, துன்மார்க்கனுடைய செழிப்பை நான் கண்டபோது, துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதத்தை நான் கண்டபோது, நான் குற்றமில்லாதவன், நான் பாவம் செய்யாதவன், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தவன். ஆனா இப்போ அவனை நான் பார்த்து என் கால் தள்ளாடுது, என் அடி சறுக்குதுன்னு சொல்லி 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 தன்னை அவன் தள்ளாடுதலுக்கும் சறுக்குதலுக்கும் விட்டு கொடுக்காமல் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டபடியினால் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதே 73ஆம் சங்கீதத்தின் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பி. அல்லேலூயா. உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் என்ன செய்வார்கள்? நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீர் சங்கரிப்பீர். இதுதான் துன்மார்க்கனுடைய முடிவு. இது எத்தனை பேருக்கு வேணும்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முடிவுக்காக தாங்க காத்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? இந்த முடிவு யாருக்கெல்லாம் வேணும்? இதோ வாய்ப்பான வசனத்தை, இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீர் சங்கரிப்பீர். யாருக்கு இது வேணும்? இது எல்லாருக்கும் நடக்காது, துன்மார்க்கனுக்கு மட்டும்தான் இது நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த துன்மார்க்கனை பார்த்து பொறாம, ஐயோ துன்மார்க்கன் எப்படிலாம் வாழ்கிறான், அவன் எத்தனை சீரியல் பார்க்குறான், அவன் எத்தனை சினிமா பார்க்குறான், அவங்களாம் நல்லா இல்லையா பாஸ்டர், என்னை மட்டும் நீங்கள் சினிமா பார்க்காத சீரியல் பார்க்காதன்னு சொல்கிறீங்க, சினிமா பார்க்குறேன் துன்மார்க்கன் நல்லா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இங்கே சொல்லப்படுகிறது, இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீர் சங்கரிப்பீர். சோரம் போகிறதுனா என்ன? உலகத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சங்கீதக்காரனாகிய ஆசா என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சொல்லி அவன் ஒத்துக்கொண்டு எழுதின இந்த வசனத்தினுடைய காரியம் என்ன? ஏன் இவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான்? ஏன் இவன் தன்னை நிலைநிறுத்தி கொண்டான்? ஏன் தன்னை இவன் சறுக்குதலுக்கு ஒப்புக்கொடாமல் அவன் உறுதியாய் நின்றான் என்று சொன்னால் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நலம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நீங்கள் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுவீங்க, கையை தட்டுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். இதுதான் அதனுடைய முடிவு. நான் சொன்னல, நீங்கள் எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் உணர்வீங்க, இல்லை நீங்கள் கேட்குற இந்த வசனத்தில் நிலச்சிருப்பீங்கன்னு உங்களை பற்றி நான் கொஞ்சம் பேரை அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எத்தனை வசனம் படித்தாலும் நாங்கள் அப்படி தான். இதோ எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கும் அப்படிதான். நான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், எனக்கும் அப்படிதான் ஆண்டவரே, எனக்கும் அப்படிதான். எனக்கு உம்மை அண்டிக் கொண்டா மட்டும்தான் நலம். நான் துன்மார்க்கனை பார்த்து, வீம்புக்காரனை பார்த்து, அகந்தை உள்ளவனை பார்த்து, கொடிய பலவந்தமான துன்மார்க்கனை பார்த்து நான் வாழ்வதினால் எனக்கு நலம் ஒன்றும் வரப்போகிறதே கிடையாது. இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? நாசமாக்குவார். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீ சங்கரிப்பீர். எனக்கு தெரிஞ்சதுனால இப்போ என் காலு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு.
இப்போ என் கால் ஸ்ட்ராங்கா நிற்கிது. இப்போ என் கால் என்ன செய்வதில்லை, தள்ளாடாது, என் அடி சறுக்காது, நான் நிற்கிறேன். ஏன் தெரியுமா? உம்மை விட்டு தூரம் போன நிறைய பேரை நான் பார்த்துட்டேன்ப்பா. நான் 32 வருஷமாக கிறிஸ்துவை விட்டு தூரம் போனவங்கள நானும் பார்த்துருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட கிறிஸ்துவை விட்டு தூரம் போவாதீங்க போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் கேணத்தனமாக தெரியுது. ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் நிற்போம். கர்த்தர் எங்களிடத்தில் கணக்கை கேட்கும்போது நீர் எங்களுக்கு தந்த எல்லா சத்தியத்திலும் ஒன்றையும் நாங்கள் மறைத்து வைக்காமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நான் நிற்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம். அதனாலே நாங்கள் சத்துருவாய் போனாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள், கர்த்தரை விட்டு சோரம் போகிறவர்களை அவர் சங்கரிப்பார், அவர்கள் நாசமடைவார்கள். அதனால இவன் காலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டான், இவன் அடியை கொஞ்சம் அப்படியே ஊனிக்கிட்டு நின்றுட்டு சொல்றான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஏனென்று சொன்னால் துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அவனுடைய முடிவு நல்லா இல்லையே. துன்மார்க்கனுடைய முடிவு நல்லா இல்லையே. இல்லாமல் கூட நான் என் இருதயத்தை கழுவிடுறேன், என் கையை நான் சுத்தம் பண்ணிடுறேன். ஆனால் இது எல்லாம் நான் ஏன் செய்கிறேன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு நல்லவராக இருப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கலாம், நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு வராமல் போகலாம். ஆனால் எனக்கு தெரியும், இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் என் பின் சந்ததி, என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஆசீர்வாதத்துக்காக. ஆசாப் யார்? அவன் பாடகர் குழுவின் தலைவன். நம்ம பிள்ளைங்க பாட்டு பாடுறாங்க, அல்லேலூயா கர்த்தரையே. எப்படிங்க பாட்டு வரும்? முதல்ல தொண்டை கிழியணும். பாடுற உங்களுக்கெல்லாம் தொண்டை கிழியணும். முந்தா நாள் போனேன் இஎன்டி டாக்டர்கிட்ட. போனால் பாருங்கள், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விடியாதவன் வேலைக்கு போனால் வேலை அம்பிட்டாலும் கூலி அம்பிடாதான். நான் பல நாள் பிளான் பண்ணி முந்தா நாள் போனேன், டாக்டர் இல்லைங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இது தாங்க அந்த பழமொழி, விடியாதவ ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்னு இருக்கிறவ எப்படியாவது இந்த தொண்டையை கொஞ்சம் சரி பண்ணிடலான்னு போனேன், டாக்டர் இல்லை, நாளை காலை வருவார். நேற்று சனிக்கிழமை போகலை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகலை, நாளைக்கும் போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது தொண்டை கிழியணும். எனக்கெல்லாம் தொண்டை கிழிஞ்சு போச்சு. என் தொண்டை கிழிஞ்சு போனதுனால தான் இப்போ என்ன பண்ண, கிழிஞ்சு போச்சே போட்டோம், கிழியாமல் இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றிக்கலான்னு இவங்களாம் நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், கிழிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் கத்திட்டு போயிடுவோம். அல்லேலூயா, கிழிஞ்சது கூட கொஞ்சம் கிழியட்டும். ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நான் இன்னைக்கு வந்துட்டுக்கேன், இதோடு என் வாழ்க்கை முடிந்து போவதல்ல. நான் ஒரு பாடகர் குழுவின் தலைவன், அதோடு என் வாழ்க்கையை நான் முடிச்சிடக்கூடாது. நான் அதில் தேறி பாடி 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 துதித்து நான் இப்போ தீர்க்கதரிசியாக மாறிவிட்டேன். ஆசாப் சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசனம் சொல்லி 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 தேவனை துதித்து இப்போ நான் ஞான திருஷ்டிக்காரனாக மாறிவிட்டேன். இப்போ நான் தேவனை துதிக்கிற ஞான திருஷ்டியாக எனக்கு தேவன் வெளிப்படுத்துகிற எல்லாவற்றையும் நான் சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது என் பிள்ளைகள் பாடி 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 கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் என்னோடு கூட வந்து விடுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அந்த 35ஆம் அதிகாரத்தின் 25ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. 1 நாளாகமம் 25ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாங்க. அவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்லி கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவது, அவன் பாடகரில் தலைவனாயிருந்தான். 2வது, அவன் தீர்க்கதரிசியாயிருந்தான். 3வது, அவன் ஞான திருஷ்டிக்காரனாயிருந்தான். 4வது, அவன் பிள்ளைகள் பாடுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பூரிகைகளை ஊதி வஸ்திரங்களை தரித்து கர்த்தரை துதிக்கிறவர்களாயிருந்தார்கள். 4வது அவனை குறித்து சொல்லப்படுகிறது 25:9 சொல்லப்படுகிறது, முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர் வழிக்கு விழுந்ததாம். இப்ப யாருக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டான்? வம்சத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறிட்டான். அல்லேலூயா.
முதலாவது அவன் தன்னை தேவனுக்கு கொடுத்து பாடி துதித்து துதித்து வளர்ந்தான். அவன் தீர்க்கதரிசியாய் மாறினான். அவன் ஞான திருஷ்டிக்காரனாய் மாறினான். இப்பொழுது அவன் பிள்ளைகள் பாட ஆரம்பித்தார்கள். பிற்பாடு அவன் வம்சம் கர்த்தருடைய சமூகத்தில் சீட்டு போட்டபோது அவர்கள் பேரில் வந்து விழுந்தது. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக தானே நாங்கள் வேலைக்கு போகிறோம், நைட் டியூட்டிலாம் போய் செய்கிறோம். ஏன்? என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் நைட் டியூட்டி செய்கிறதுனால மட்டும் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிப்பட்டுருவாங்களா? இல்லை. நீங்கள் துதிக்கணும், நீங்கள் பாடணும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை துதித்து பாட 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 உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் 24 மணி நேரம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம், சொல்லி முடிக்கிறேன். அப்போது அந்த குடும்ப தலைவர் அங்கே இருந்தார், பிள்ளைங்க இருந்தாங்க, வீட்டின் தலைவி அங்கே இல்லை. கேட்டோம், எங்கே உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி. பாஸ்டர், நான் அவளை பார்த்து 3 நாளாகிறது. எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டோம். எங்களுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. 3 நாள் ஆச்சா? தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் டே டியூட்டிக்கு போனால் அவள் நைட் டியூட்டிக்கு போகிறா, நான் நைட் டியூட்டிக்கு போனால் அவள் டே டியூட்டிக்கு போகிறா. பார்க்கவே முடியல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நல்லா சம்பாதிக்கிறீங்க. சரி, ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஜூன் மாதம் வந்தது. பிள்ளை ரோட்டில் நடக்குது, இந்த பக்கமோ அந்த பக்கமோ, அந்த பக்கமோ இந்த பக்கமோ. டேய் இங்கே வா. எங்கடா போகிற? சும்மா வெளியே போகிறேன். ஸ்கூலுக்கு போறியாடா? ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. புருஷனும் பொண்டாட்டியும் பார்த்து 3 நாள் ஆச்சு. அம்மா டே டியூட்டிக்கு போனால் பையன் நைட் டியூட்டி, வீட்டுக்கார் நைட் டியூட்டி, மனைவி நைட் டியூட்டிக்கு போனால் புருஷன் டே டியூட்டி. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. நீங்கள் ஏன் டே டியூட்டிக்கு போகிறீங்க? ஏன் நைட் டியூட்டிக்கு போகிறீங்க? வீட்டிலே உட்காந்துருங்க. தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். நான் சொன்னது தப்பு அப்படின்றவங்க கை தூக்குங்க. சரி, நான் சொன்னது கரெக்ட் அப்படின்றவங்களாவது கை தூக்குறீங்களா? ஓகே, ஒத்துக்கிறீங்க. கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்க. உங்களை சில பேரை நம்பி தாங்க பேசுகிறோம். எல்லாரையும் நம்பி பேச முடியல. கொஞ்சம் பேரை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். நீங்கள் எதுக்கு நைட் டியூட்டிக்கு போகிறீங்க? எதுக்கு டே டியூட்டிக்கு போகிறீங்க? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா? போகக்கூடாதுல்ல. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் புருஷனை பார்த்து 3 நாள் ஆச்சாம், பொண்டாட்டியை பார்த்து 3 நாள் ஆச்சாமா. நாங்கள் எப்போவுமே ஒரே வீட்டில் உட்காந்து ஒரு நாளைக்கு 1000 சண்டை நடக்குது. 1000 சண்டை 2 பேருக்கும். ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்து பார்த்து ஒரே சண்டை. கர்த்தர் எங்களை போஷிக்கிறாருங்க. கர்த்தர் எங்களை போஷிக்கிறாரு. ஏன் தெரியுமா? கொஞ்சம் நேரம் 2 பேருக்கும் ஒரு முட்டு வந்துருச்சுன்னா அவர் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவார், நான் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். துதிக்கிறோம், பாடுறோம். இறங்கி போகும்போது 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு கீழே போயிடுறோம். இதுதாங்க வாழ்க்கை. பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை. நான் கர்த்தரை துதிக்கிறேன், நான் கர்த்தரை பாடுகிறேன். எனக்கு தெரியும் என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்து எங்கேயும் உங்கள் கால் என்ன பண்ணக்கூடாது? ஆடக்கூடாது. எங்கேயும் சறுக்கக்கூடாது. அவன் விபச்சாரம் பண்ணுறானே, நல்லா இருக்க, பண்ணிட்டு போட்டோம். அவன் பாவம் செய்கிறானே, பண்ணிட்டு போட்டோம். அவன் திருடுறானே, திருடிட்டு போட்டோம். ஒரு நாள் துன்மார்க்கன் இல்லையே, நீ இருக்கிறியே. கடந்த வாரம் நைட்டு தம்பி, நம்ம சபையில் ஒரு தம்பி ஒரு சாட்சி சொன்னார். அவர் உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும். என் கூட கொஞ்சம் துன்மார்க்கமாக இருந்தவங்க, நான் ஒரு காலத்தில் அவங்களோட சேர்ந்து நான் சுற்றிட்டு இருந்தேன் பாஸ்டர். இப்போ ஒரு 4-5 வருஷமாக என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட கூட நான் போய் செட்டில் ஆகிட்டேன். ஒரு நாள் நான் எல்லாரையும் பார்க்கலான்னு வந்தேன், நிறைய பேர் செத்துட்டாங்க பாஸ்டர். என்ன வயசு இருக்கும்? 30 வயசு தான் பாஸ்டர் இருக்கும். துன்மார்க்கனுடைய முடிவு ஐயோ. அவன் சொல்கிறான், நான் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கிறேன். இப்போ நான் கர்த்தரை நான் உறுதியாக பிடிச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டும் அவர் உயிரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. என் கூட துன்மார்க்கமாக இருந்தவன் செத்துட்டான் பாஸ்டர். ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஜெபம், நான் சொன்னேன், டேய் நீ உயிரோடு இருக்கிறது உங்கள் அம்மாவுடைய ஜெபம், உன் பொண்டாட்டியுடைய ஜெபம்டா. இந்த ஜெபத்தை நீ உனக்காக அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தா நீயும் செத்து தான் போயிருப்ப. அல்லேலூயா. ஆகையால் துன்மார்க்கனை பார்க்காதீங்க, பாவியை பார்க்காதீங்க, நீதிமான பார்க்காதீங்க. இப்போ சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் சறுக்கிச்சு, எனக்கும் கொஞ்சம் தள்ளாடிச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எனக்கும் கொஞ்சம் சறுக்கிச்சு, எனக்கும் கொஞ்சம் தள்ளாடிச்சு. இப்போ நான் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காலை ஊனி நான் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா துன்மார்க்கன் இல்லையே, துன்மார்க்கன் இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன்.
அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதனால ஆசாப் தப்பு பண்ணிட்டாருன்னு எங்கேயாவது போய் சொல்லிட போறீங்க? அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. அவன் முடிவையும் பார்த்த நான் இப்போ என்ன உறுதிப்படுத்தி கொண்டேன். இன்றைக்கு உங்களுக்கும் அவனோட முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாபினுடைய முடிவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய முடிவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யாரை பார்த்து வாழ போகிறீங்கன்றது உங்க கையில தான் இருக்குது.